திருபுவனத்தில் விசாரணை கைதி அஜித்குமார் அடித்துக் கொல்லப்பட்ட வழக்கு தொடர்பாக மாநில பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை சரமாரி கேள்வி எழுப்பியுள்ளார். அவரது அறிக்கை: எஃப்ஐஆர் கூட பதியாமல் இளைஞர் அஜித்குமாரை தனிப்படை எப்படி விசாரித்தது? ராமநாதபுரம் சரக காவல்துறை உயரதிகாரிகள் அனுமதி கொடுத்தார்களா அல்லது அவர்களுக்கு தெரியாமல் தனிப்படை விசாரித்ததா? ஊராட்சித் தலைவரின் கணவர் திமுகவை சேர்ந்த சேங்கைமாறன், திமுகவை சேர்ந்த மகேந்திரன், திருபுவனம் திமுக நகர செயலாளர் காளீஸ்வரன் ஆகியோருடன் மானாமதுரை டிஎஸ்பியும் சேர்ந்து அஜித்குமார் குடும்பத்தினருடன் பேரம் பேச முற்பட்டது காவல்துறை உயரதிகாரிகள் அனுமதி இல்லாமலா? மானாமதுரை டிஎஸ்பி சண்முக சுந்தரம் சஸ்பெண்ட் செய்யப்பட்டார். ஆனால் மாவட்ட எஸ்பி ஆசிஷ் ராவத், ராமநாதபுரம் சரக டிஐஜி மூர்த்தி ஆகியோர் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்காதது ஏன்? அவர்களை காப்பாற்ற திமுக அரசு முயற்சிக்கிறதா? எஸ்பி, டிஐஜியும் விசாரணைக்கு உள்ளாக்கப்பட வேண்டும். சென்னை ஐகோர்ட் மதுரை அமர்வு கூறியது போல் அவர்களை சஸ்பெண்ட் செய்ய வேண்டும். கண் துடைப்புக்காக பணிமாற்றம் செய்து மக்களை ஏமாற்றிவிடலாம் என்று திமுக அரசு நினைத்தால் அந்த எண்ணத்தை மாற்றிக்கொள்வது நல்லது. இளைஞர் அஜித்குமாரை சீருடை அணியாத சிலர் கடுமையாக தாக்கும் வீடியோவை பார்க்கவே மனம் பதைபதைக்கிறது. இனி காவல்துறையினர் மீது பொதுமக்களுக்கு எப்படி நம்பிக்கை வரும் என்று அண்ணாமலை கேட்டுள்ளார்.